மிகப்பெரிய அறிவிச்சாங்க. அரசியல் வந்து பரபரப்பாயிருக்கு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது போட்டியிடுறதா உங்களோட ஆசையான தொகுதி எது மேடம்? கட்சி முடிவு பண்ணணும் யார் எந்த இடத்துல போட்டியிடணும். நாங்க முடிவு பண்ணக்கூடாது. கட்சி சார்பாக என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்போம். கட்சி ஜெயிக்கணும், எங்களுடைய அலையன்ஸ் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். திமுக ஆட்சி எப்படியாவது வீழ்த்தணும், அது மட்டும் தான் நோக்கமா இருக்கு. அவங்களுடைய கரப்ஷன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருட்களுடைய ஈஸி அக்சசிபிலிட்டி, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை நோக்கி தான் இந்த தேர்தலில் நாங்கள் எல்லாரையும் சந்திக்க போறோம். தனிப்பட்ட முறையில நான் போட்டியிடணும், நான் ஜெயிக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. ஒண்ணுமே கொடுக்கல. எந்த தொகுதி உங்களுக்கு தெரியுமா? எந்தெந்த தொகுதி கொடுக்க போறாங்க, எத்தனை தொகுதி கொடுக்க போறாங்க, யாருக்கும் தெரியல. விஜய் வந்து நேற்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிட்டு வந்தாரு. வெளியே வரும்போது மிகவும் உற்சாகமா வந்தாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விசாரணைக்கு ஆஜராயிட்டு அவர்கிட்ட தான் கேட்கணும். அதே போல செந்தில் பாலாஜிக்கு நீங்க நாளைக்கு ஆஜராக சம்மன் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தவறு பண்ணும்போது சமன் வந்தா போய் பார்த்துதானே ஆகணும். ஏன் யாருமே போகாம இருக்காங்களா? அவருக்கு நான் விதிவிலக்கா? சமன் கொடுத்தாங்கன்னா போய் பார்த்துட்டு வரட்டும். பேசிட்டு இருக்காங்க. பேசுறவங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. திமுக வந்து அறிவுபூர்வமா பேசிட்டு இருக்காங்களான்னா முதல்ல அவங்களே வந்து கண்ணாடி பார்த்துட்டு கேட்கணும். எல்பிஜி கேஸ் பிரச்சனை வந்து இப்போ இருக்கிறது உலகத்துல என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அது தெரியாம அரசியல் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிங்கன்னா அவங்க முதல்ல புரிஞ்சுக்கிறோம். உலகத்திலேயே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவ்வளவு பெரிய போர் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில வந்து தமிழகத்துல ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சாலும் அதுக்கு பிஜேபி நரேந்திர மோடி தான் காரணம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான அரசியல் திமுக பண்ணிட்டு இருக்கு. என்னங்க 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போர் வரப்போது நான் இவங்களுக்கு வந்து தகவல் கொடுத்தாங்களா? ட்ரம்ப் கொடுத்தாரா இல்ல நெத்தானியாஹூ கொடுத்தாங்களான்னு முதல்ல சொல்லுங்களேன். இப்ப இவங்க பண்ணிருக்கணும்ல, தமிழகத்துல இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு இவங்களுக்கு முன்னாடி அந்த ட்ரம்ப் தொடர்பு பேசிட்டு சொல்லிட்டாங்களா? இல்ல ஒரு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பேசிட்டாங்கன்னா இவங்க சேமிச்சு வச்சிருக்கணுமே. நாங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒண்ணுதான். திமுக ஆட்சியில பெண்ணுங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. லா அண்ட் ஆர்டர் வந்து எங்கேயோ போய் நிக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் தினமும் பேப்பர் படிக்கும் போது பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கும் போது திமுக ஆட்சி கண்ணு மேல ஒரு கவர் வச்சுட்டு நான் வந்து பண்றதுதான் சட்டம்னா நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொல்றோம், இது திமுக ஆட்சியோட கடைசி தேர்தல் இருக்கும்.